ஃப்ரெண்ட்ஸ் எல்ஐசி நிறுவனத்தில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இன்டர்வியூக்கான டேட் குடுத்துருக்காங்க. 5த் ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 18,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் அந்த மாரி எதுவுமே கிடையாது. குறைந்தது உங்களுக்கு ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்ஐசியிலேருந்து பாருங்க இப்போ ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ தான். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா, 5த் ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கு காலையில 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூக்கான டைமிங் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ்ல நடக்குங்கிறது இடமே குடுத்துருக்காங்க பாருங்க. எல்ஐசி அலுவலகம். ஸோ மாரியப்பா தியேட்டர் அருகில் சிதம்பரம்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ்ல தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போய் நீங்க நேர்ல போய் நீங்க கலந்துக்கலாம். ஸோ இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, பகுதி நேரமா பார்ட் டைமாவும் நீங்க வந்து வொர்க் பண்ணலாம். அப்படி இல்லன்னா முழு நேரம் ஃபுல் டைமா கூட நீங்க வந்து வொர்க் பண்ணிக்கலாம். வயத பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். 18க்கு மேல உங்களுக்கு எவ்வளோ வயது இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு வந்து எலிஜிபிள் தான். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட நீங்க இப்ப இதில போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து விதிகளுக்கு உட்பட்டு மாத சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் வழங்கப்படும். அதே மாரி வந்து ஹெச்என்ஐக்கு குடுத்துருக்காங்க. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு இதில வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இந்த நம்பர கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நான் சொன்ன மாரி வந்து 5த் ஜான்வரி அன்னைக்கு நீங்க இதில போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான சேலரியா தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு 18,000க்கு மேல தான் உங்களுக்கான சம்பளமே வந்து இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதில நீங்க கலந்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.